வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டருக்கும் ரெஸ்ட் ஆப்ரேட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக். பிகினர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போது நம்ம வந்து ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அரே 1 அரே 2ங்கிற ரெண்டு அரேயை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அரே 3க்குள்ளே அரே 1ஐயும் அரே 2ஐயும் வந்து நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி காப்பி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி காப்பி பண்ணியிருக்கோம். இதோட அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு அரேயும் கம்பைன் பண்ணி கொடுக்கும். ஓகே, அட் சேம் டைம் இந்த அரே 3க்குள்ளே நம்ம எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து 7ங்கிற ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 7ங்கிறது ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் வந்து அரேயில் உள்ள வேல்யூஸை மட்டும்தான் காப்பி பண்ணுது. அதோட அரேயை அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து காப்பி பண்ணலை. ஓகே, இப்போ நான் வந்து இந்த 3 டாட்ஸை எடுத்தேன் அப்படின்னா கம்ப்ளீட் அரேயை வந்து இங்கே காப்பி பண்ணி கொண்டு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ அரே 1 அப்படியே தூக்கிட்டு வந்து அரே 3க்குள்ளே வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் உள்ள இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை எடுத்துட்டோம் அப்படின்னா அரேக்குள்ளே அரேயை கொண்டு வந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த 3 டாட் வைக்கும்போது நமக்கு அந்த அரேயோட வேல்யூஸை மட்டும் காப்பி பண்ணி கொண்டு வருது. ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகே, ஸோ ஒரு அரேயை காப்பி பண்ணுறதுக்கு, அரேயில் உள்ள வேல்யூவை காப்பி பண்ணுறதுக்கு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. ஓகேவா? அட் சேம் டைம் நம்ம எப்படி அரேயில் வந்து காப்பி பண்ணமோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட்லேயும் நம்மளால் வந்து காப்பி பண்ண முடியும். இப்போ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் 1ங்கிறது, ஆப்ஜெக்ட் 1ல் சில கீ அண்ட் வேல்யூ இருக்குது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் 2ல் கீ அண்ட் வேல்யூ இருக்குது. ஆப்ஜெக்ட் 3ல் நான் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் வந்து இங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி காப்பி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதோட அவுட்புட் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் 3ல் my name, my role, location and age இது வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஆப்ஜெக்ட் 3ல் கொண்டு வந்திருக்கோம். சேம் அதே மாதிரி நம்ம அரேயில் பார்த்த மாதிரியே இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் இல்லை அப்படின்னா அந்த டோட்டல் ஆப்ஜெக்டை அப்படியே வந்து காப்பி பண்ணும். ஓகே, அதோட இப்போ நம்ம ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த வேல்யூவை மட்டும் காப்பி பண்ணி கொண்டு வருது. ஓகேவா? இது வந்து நீங்கள் ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணணும். அரேயில் நம்ம ஆட் பண்ண மாதிரியே இங்கே வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து ஆட் பண்ணலாம். ரைட்? இப்போது ஆப்ஜெக்ட் 3ல் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கீ அண்ட் வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அரே அண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ரெஸ்ட் ஆப்ரேட்டர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரெஸ்ட் ஆப்ரேட்டர் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்து ரெஸ்ட் ஆப்ரேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் பார்த்துக்கோம். இதுவரை நம்ம வந்து SPREAT ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஓகேவா? இங்கே வந்து ரெஸ்ட் ஆப்ரேட்டர். இப்போது நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனோட நேம் டேட்டா. ஓகே, இப்போது இந்த ஃபங்க்ஷன் பாராமீட்டராக வந்து நம்ம வந்து ரெஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ரெஸ்ட்னு கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து கொடுக்கலாம். நோ ப்ராப்ளம். அதனால தான் நான் இங்கே வந்து டெஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ரெஸ்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் வேல்யூவை ஒரே டைமில் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஓகே, மல்டிபிள் வேல்யூவை ஒரே நேரத்தில் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். இப்போ இங்கே இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுதுன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து அரேயாக நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ நம்ம இந்த டெஸ்ட்டை வந்து கன்சோல் பண்ணியிருக்கோம். இப்போ ரைட் சைடு வந்து ஒரு அரே ஃபார்மேட்டில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம இங்கே பாஸ் பண்ணுற வேல்யூ வந்து நார்மலாக பாஸ் பண்ணுறோம். பட் இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து அரேயாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து ஆப்போசிட் ஆஃப் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். ஓகே, அதாவது ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக ரெஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் பண்ணுது.
இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் இங்கே ஸ்டார்டிங்கில் எப்படி பார்த்தோம், அரேக்குள்ளே உள்ள வேல்யூஸை மட்டும் காப்பி பண்ணுது. ஓகே, அரேயை காப்பி பண்ணலை. இங்கே ரெஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுதுன்னா வேல்யூவை எடுத்துக்கிட்டு அரேயாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.